ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் இன்றைக்கி பூண்டு சாதம் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி அது தான் சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு நான் அந்த ரெசிபி இப்போ ஷேர் பண்ணுறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து அது பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 20 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை மீடியம் சைஸில் இல்லைன்னா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகும்போது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் நல்லா வதங்கி வரணும். ஆனியனும் பூண்டும் கலர் டிஃப்ரென்ஸே தெரியாமல் ரெண்டும் ஒன்றா தெரிகிற மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டோன்னே ஒரு 8லேருந்து 10 மிளகை நான் இடித்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோன்னே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி ஆனோன்னே இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற லேடிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உங்களுக்கு பூண்டு வேறு ஃபார்மில் சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி